ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த crochet cardigan எப்படி செய்றதுன்னு செஞ்சு காமிக்க போறேன். இந்த cardigan பேட்டர்னை நீங்க ஒரு யூனிவர்சல் cardigan பேட்டர்னா ட்ரை பண்ணலாம். அதாவது சின்ன குழந்தைங்களுக்கும் போடலாம், பெரியவங்களுக்கும் போடலாம். எந்த சைஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம். உங்கள்ட்ட தின்னான நூல் தான் இருக்குன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். திக்கான நூல் தான் இருக்குன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ரிஃபர்ட் யார்ன் எந்த சைஸ்க்கு வேணாலும் இந்த cardigan வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அது ஏன்னா நம்ம வந்து இந்த சைஸுக்கு இத்தனை செயின்ஸ் போடுங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து சொல்ல போறதில்ல. யாருக்கு போட போகிறோமோ அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் செயின்ஸ் ஒர்க் பண்ணி கார்டிகனை ஒர்க் பண்ண போகிறோம். இந்த கார்டிகனுக்கு நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ்ஸ் தான் போடணுன்ட்டு இல்லை, லாங் ஸ்லீவ்ஸ் எப்படி போடுறது, அதுக்கப்புறம் கார்டிகன் லென்த் வந்து உங்களுக்கு க்ராப்டாக தான் இருக்கணுன்ட்டு இல்லை. இட் கேன் ஈவன் பி லாங்கர் அப் டு யுவர் நீ, அப் டு யுவர் லெக்ஸ், ஈவன் ஷார்ட்டு, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அது எல்லாமே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களோட ப்ரிஃபர்ட் யார்னு எடுத்துக்கோங்க, யாருக்கு போட போகிறீங்களோ அவங்களையும் எடுத்துக்கோங்க. வாங்க இந்த கார்டிகன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கார்டிகன் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா 3 ரெக்டாங்குலர் பீசஸை க்ரோஷே பண்ணணும். பேக் பேனல் அண்ட் ஃப்ரண்ட் 2 பேனல்ஸ். அடுத்ததான் மெஷர்மெண்ட் எடுக்கலாம். ஒரு மெஷரிங் டேப் எடுத்து யாருக்கு போட போகிறீங்களோ அவங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இருக்கிறதுலே எந்த இடத்துல சர்க்கம்ஃபரன்ஸ் ஜாஸ்தியோ அந்த இடத்துல மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போது பேக் பேனல் போடுறதுக்கு நம்ம என்ன மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதை ஹாஃப் பண்ணிக்கணும். நான் 102 சென்டிமீட்டர்ஸ் எடுத்திருந்தேன். அதோட ஹாஃப்னா 51 சென்டிமீட்டர்ஸ். அந்த 51 சென்டிமீட்டர்ஸ் லென்த்துக்கு செயின்ஸ் போடணும். நீங்கள் ஒரு பிகினர்னால் இந்த ஸ்டெப் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு யானை புல் பண்ணி இந்த மாதிரி அந்த லூப் வழியாக எடுத்திங்கன்னா ஒரு செயின் ஸ்டிச். இதே மாதிரி 51 சென்டிமீட்டர்ஸ் லென்த் வர்ற வரைக்கும் வரிசையாக செயின்ஸ் போட்டுகிட்டே வாங்க. செயின்ஸ் போட்டுட்டு வந்தாச்சு. எனக்கு இது வந்து 51 சென்டிமீட்டர்ஸ் லென்த்தில் இருக்குது. எத்தனை செயின்ஸ் போட்டிருக்கேன்ற கணக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. ஆல் வி ஹேவ் டு கீப் ட்ராக் ஆஃப் இஸ் த மெஷர்மெண்ட். நீங்கள் எந்த சைஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரிப்பிங் போட போகிறோம். இந்த கார்டிகனோட பாட்டம்லேருந்து நம்ம நெக் வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறோம். கீழே வந்து ரிப்பிங் வருது இல்லையா, அதுதான் போட போகிறோம். டபுள் க்ரோஷே ரிப்பிங் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் வந்து வரிசையாக டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் போட போகிறோம். அதுக்கு ஒரு செயின் 2 எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் யானை ஒர்க் பண்ணிக்கோங்க. ஹூக்லேருந்து 4th ஸ்டிச் 1 2 3 அந்த 4th ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு டபுள் க்ரோஷே ஸ்டிச் போட போகிறோம். யானை புல் பண்ணி எடுத்துக்கோங்க. இருக்கிற 2 லூப் வழியாகவும் யானை புல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இருக்கிற 2 லூப் வழியாக யானை புல் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு டபுள் க்ரோஷே ஸ்டிச். இதே மாதிரி இருக்கிற எல்லா செயின்ஸ்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. வரிசையாக டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். அடுத்த ரோ போடுறதுக்கு ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. ஒர்க்கை டர்ன் பண்ணிவிட்டு ஒரு செயின் 2 போட்டுக்கோங்க. திஸ் இஸ் நாட் த ஸ்டிச், இது வந்து டர்னிங் செயின் மட்டும்தான். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போடுங்க. ரெண்டாவது ஸ்டிச்சில் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. அதாவது என்னென்னா டபுள் க்ரோஷே போடுற மாதிரியே யானை ஒர்க் பண்ணிக்கோங்க. ஹூக்கை வந்து இந்த ஸ்டிச்சோட பாடி இருக்குல்ல, இந்த நீளமாக இருக்கிற லைனுக்கு அடியில் வழியாக ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை புல் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ திரும்பி நம்மளுக்கு ஹூக்கில் 3 லூப் இருக்கும். டபுள் க்ரோஷே எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கிட வேண்டியதான். அடுத்த ஸ்டிச்சை வந்து பேக் போஸ்ட்டில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ யானை ஒர்க் பண்ணிவிட்டு பின்னால் வழியாக இந்த ஸ்டிச்சோட பாடிக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யானை புல் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்பி டபுள் க்ரோஷே ஸ்டிச்சை ஒர்க் பண்ணிக்கிட வேண்டியதான். இந்த மாதிரி ஃப்ரண்ட் போஸ்ட் அண்ட் பேக் போஸ்ட் ஸ்டிச்சஸை ஆல்டர்னேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரிப்பிங் கிடச்சிரும். இந்த ரோவில் வரிசையாக ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, ஒரு பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே அப்படின்னு ஆல்டர்னேட் பண்ணி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன்.
கடைசியில் எனக்கு இந்த ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் இருக்குது. அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டபுள் க்ரோஷே ஸ்டிச் போட போகிறோம். ஸோ அதாவது என்னென்னா, யூ ஸ்டார்ட் வித் டபுள் க்ரோஷே ஸ்டிச், செயின் 2 போட்டு ஒரு டபுள் க்ரோஷே ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே அப்படின்னு ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் போட்டு வரணும். கடைசியில் டபுள் க்ரோஷே ஸ்டிச் இந்த லாஸ்ட் ஸ்டிச் அப்படின்னு போட்டு முடிக்கணும். இதே நம்ம வந்து அடுத்த ரோலையும் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் செயின் 2. இந்த மொதல் ஸ்டிச்சில் இந்த இதுக்கு மேலே இருக்கிற ஸ்டிச்லேயே நான் வந்து ஒரு டபுள் க்ரோஷே ஸ்டிச் போட போகிறேன். அந்த செயின் 2 வந்து ஸ்டிச் கணக்கு கிடையாது. போட்டுட்டேன். இப்போ திரும்பி ஸ்டிச்சஸ் ஃப்ரண்ட் போஸ்ட் அண்ட் பேக் போஸ்ட் போட ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இஃப் யூ சி இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது, அதாவது முந்தின ரோவில் வந்து பேக் போஸ்ட் போட்டது வந்து நீங்கள் திருப்பினோன்னே இந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட்டாக மாறிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இது ஃப்ரண்ட் போஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா அந்த இடத்துல அதே மாதிரி தான் திரும்பி ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, திரும்பி ஒரு பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே. இதே மாதிரி இந்த ரோடு கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டே வரேன். அந்த ஸ்டிச் பேட்டர்னை ரோ 2, 3, 4 and 5 4 ரோலையும் வரிசையாக ரிப்பிங் போட்டு வந்திருக்கேன். இந்த ரிப்பிங்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. அதுக்கப்புறம் ஒர்க்கை டர்ன் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி டபுள் க்ரோஷே ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இதை வேறு ஒரு ஸ்டிச்சு ஒரு வேறு ஸ்டிச் பேட்டர்னை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஸ்வெட்டரோட பாடியை போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் 2 போட்டுக்கிறேன். இது வந்து ஸ்டிச் கணக்கு கிடையாது, டர்னிங் செயினாக தான் வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்து டபுள் க்ரோஷே போட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் ஒன்றுலேயும் ஒரு டபுள் க்ரோஷே ஸ்டிச் போட்டு வரணும். இந்த ரோ போடுறப்போ நீங்கள் மொத்தம் எத்தனை ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னு வந்து கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது டர்னிங் செயின், இது ஃபஸ்ட்டு ஸ்டிச். ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து இருக்கிற எல்லா ஸ்டிச்லேயும் மேலே உங்களுக்கு வி மாதிரி தெரியுதுல, அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி டபுள் க்ரோஷே ஸ்டிச் போட. ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் போட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய நெக் வரைக்கும், நான் வந்து இப்போது என்னோடய லிட்டில் பிட் அபவ் மை வேஸ்ட்லேருந்து ஆரம்பித்து நெக் வரைக்கும் இருக்கிற லென்த்துக்கு கார்டிகன் போட போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் போட்டுகிட்டே வர போகிறேன். நீங்கள் எந்த லென்த்தில் கார்டிகன் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஒரு ரோ வரப்பையும் ஒர்க்கை டர்ன் பண்ணிவிட்டு செயின் 2 போட்டு இருக்கிற எல்லா ஸ்டிச்லேயுமே வந்து டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் போடணும். ஒரு ரோவில் எத்தனை ஸ்டிச்சஸ் போடுறோன்றதையும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. மொத்தம் எத்தனை ரோஸ் போடுறீங்கன்றதும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. பேக் பேனலில் க்ரோஷே பண்ணி முடிச்சாச்சு. மேலே முடிச்சு போட்டு நீளமாக நூல் விட்டுருக்கேன். அப்போ தான் அடுத்து தைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஃப்ரண்ட் பேனல்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய 2 விஷயம் இருக்குது. நான் முன்னாலே சொல்லியிருந்தேன், ஒரு ரோவில் எத்தனை ஸ்டிச்சஸ் போடுறீங்க அப்படின்றத வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எத்தனை ரோஸ் போடுறீங்க அப்படின்றதையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ எனக்கு வந்து ஒரு ரோவில் 86 ஸ்டிச்சஸ் இருக்குது. அந்த நம்பர்லேருந்து ஒரு 10 மைனஸ் பண்ணிக்கிட போகிறேன். ஸோ 76 இருக்கும். அந்த 76 by 2 பண்ணிக்கோங்க. when you divided by 2 it is 38. ஸோ 2 பக்கமும் நான் 38 செயின்ஸ் போட்டு மேலே இந்த மாதிரி ரிப்பிங் போட்டு ஸ்டிச்சஸ் போடணும். ஒரு ஃப்ரண்ட் பேனல் போட்டு வந்துட்டேன். இதே மாதிரி இன்னொரு ஃப்ரண்ட் பேனல் போடுறதுக்கு இந்த 38 செயின்ஸ் போட்டிருக்கேன். 38 செயின்ஸ் போட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அப்போ போட்டோம்ல அதே மாதிரி தான் டபுள் க்ரோஷே ரிப்பிங் போடுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக 2 செயின் போட்டுக்கோங்க. ஹூக்லேருந்து 4வது செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிச்சிடலாம். பேக் பேனல் போட்டோம்ல அதே மாதிரி தான் அதே லென்த்துக்கு ரிப்பிங் போட்டுக்கோங்க. அதே லென்த்துக்கு மீதி இருக்கிற டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அதுக்காண்டி தான் நான் முதல்லே வந்து எத்தனை ரோஸ் போட்டிருக்கோன்றதை வந்து கவுண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ அதே நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நம்ம இந்த இடத்துலையும் போட்டிருக்க போகிறோம். முதல் ரோவில் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் போட்டு வந்தாச்சு. அடுத்த ரோ போடுறதுக்கு ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க.
டர்ன் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு செயின் 2 போட்டு ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கலாம். மொதல் ஸ்டிச்சை வந்து நார்மலாக ஒர்க் பண்ணுற மாதிரி டபுள் க்ரோஷே போட்டுடலாம். அடுத்த ஸ்டிச்லேருந்து ரிப்பிங் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போடணும். ஃப்ரண்ட் போஸ்ட் அண்ட் பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே ஸ்டிச், அடுத்ததாக ஒரு பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே ஸ்டிச். இப்படியே ஆல்டர்னேட் பண்ணி நம்ம பேக் பீஸில் போட்டோம்ல அதே மாதிரி தான் போட்டுகிட்டே வரணும். இந்த ரோவோட கடைசி ஸ்டிச்சு ஒரு பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷேவாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா ஒரு டபுள் க்ரோஷே ஸ்டிச்சோட ஃபினிஷ் பண்ணணும். க்ரோஷே பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்னென்னா நம்மளோட ஷோல்டர் போர்ஷன் இந்த சைட் போர்ஷனை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ எந்த பக்கம் வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வெளியில் வர மாதிரி வச்சுட்டு உள்ளே வர பக்கத்தை ரெண்டையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா நூல் விட்டுருந்தோம் இல்லையா, அதை வச்சே தைச்சிடலாம். ஒன்று இதை ஊசியில் கோர்த்து தைக்கலாம், இல்லை க்ரோஷே ஹூக் வச்சு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி தைச்சி முடிச்சிடலாம். இப்போ ஒரு சைடு ஃப்ரண்ட் பேனல்லையும் பேக் பேனல்லையும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த நூல் வச்சே நான் வந்து தைச்சிட போகிறேன். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வி மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் எனக்கு ஃப்ரண்ட்டில் வெளியில் வர போகிற பக்கம். இந்த பக்கம் இருக்கிற ஒரு லூப்பில் மட்டும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் இந்த அவுட்வேர்டுக்கு போகிற லூப், இந்த லூப் இல்லாமல் அந்த பக்கம் இருக்கிற லூப்புக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை புல் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல பக்கத்து ஸ்டிச்சில் அட்ஜசன்ட் ஸ்டிச்சுக்குள்ளேயும் இந்த அவுட்டர் லூப், அந்த பக்கம் இருக்கிற அவுட்டர் லூப் யானை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு இந்த லூப் வழியாக ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு சீம் இருக்கும். இதை பிடிக்குன்றவங்க இதை வெளிப்பக்கம் வர மாதிரி போடுங்க. அப்படி இல்லைன்னா இது உள்பக்கம் வர மாதிரி போட்டுக்கோங்க. உள்பக்கம் இன்னும் இந்த மாதிரி இன்னும் நீட்டாக இருக்கும். ஒரு பக்கம் ஸ்லீவ்ஸ் போட்டேன், இன்னொரு பக்கம் ஸ்லீவ்ஸ் போட போகிறேன். இந்த ஸ்லீவ்ஸுக்கு சுற்றி எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் தான் அந்த பக்கமும் போடணும். நான் எப்படி ஸ்டிச்சஸ் போடுறேன்னா ஒரு ரோக்குள்ளே 2 ஸ்டிச்சஸ் வர மாதிரி போடுறேன். சம்டைம்ஸ் 2 ரோக்குள்ளே 3 ஸ்டிச்சஸ் வர மாதிரி கூட போட்டுட்ருக்கேன். டிபெண்ட்ஸ், எப்படி நம்மளுக்கு கேப் இல்லாமல் இந்த ஸ்டிச்சஸ் போட முடியுதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இன்னொரு விஷயம், ஈவனாக ஸ்பேஸ்ட் அவுட்டாக இருக்கணும். ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணுறப்போ நடுவில் எதுவும் கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் நம்ம வரிசையாக டபுள் க்ரோஷே போடுறப்போ நம்மளுக்கு அது தெரியாது. கொஞ்சம் அதை ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஓ இவ்வளோ பெரிய கேப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். So sometimes if you think joining these 2 stitches might work na அதை கூட பண்ணிக்கலாம். அப்போனா உங்களுக்கு கேப் இல்லாமல் இருக்குன்னா அந்த மாதிரி கூட பண்ணி டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் ஸ்லீவ்ஸ் போட்டுட்டேன். ஒரு பக்கம் வந்து எண்டில் ரிப்பிங் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் எப்படி போடுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு தேவையான லென்த்தில் ஸ்லீவ்ஸ் போட்டு வந்துட்டோம். யூ கேன் மேக் ஷார்ட் ஸ்லீவ்ஸ், லாங் ஸ்லீவ்ஸ் ஆர் மிட் லென்த் ஸ்லீவ்ஸ், என்ன லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரிப்பிங் எப்படி போடுறதுன்னா எப்பயும் போல் இந்த ரோவை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். திரும்பி சேம் ஸ்டெப்ஸ் தான் ஃப்ரண்ட் லூப் அண்ட் பேக் போஸ்ட்டில் போடுற மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஸ்டிச்சை வந்து ஃப்ரண்ட் போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். அப்போ அடுத்த ஸ்டிச்சை வந்து பேக் போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுவேன். இதே மாதிரி ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டு ஃபுல்லாக போடணும்.
2 ஸ்லீவ்ஸையும் ஒரே மாதிரி க்ரோஷே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக் லைன் கிட்டேயும் யான் அட்டாச் பண்ணி இது மாதிரி ரிப்பிங் போட்டிருக்கேன். சாரி, அதை வீடியோவில் கேப்சர் பண்ணல. ஆனால் உங்களுக்கு வந்து ரிப்பிங் போடுறது எப்படின்னு இப்போதைக்குள்ளே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க.